Hello guys, so here next we move on to the 11th question here. So 11th question என்ன கொடுத்திருக்காங்க, let S is equal to, they have given some set A, B, C and T is equal to, they have given some set 1, 2, 3. They ask you to find F inverse of the following functions F from S tends to F. Okay, S tends to F இல்ல, S tends to T. S tends to T. Okay, F from S tends to T. If it exist ஆகுதான் கேக்குறாங்க. அவங்க F is equal to some set கொடுத்திருக்காங்க. அங்கேயும் second subdivisionம் F is equal to some set கொடுத்திருக்காங்க. சரியா? So இந்த ரெண்டு subdivisionலயுமே நம்ம என்ன சொல்லி ஆகணும் அப்படினா F inverse exist ஆகுதான் சொல்லணும். அப்போ F inverse exist ஆகுதானா அப்ப அதுக்கு முன்னாடி என்ன கண்டுபிடிக்கணும், whether the F is invertible. F invertible-ஆ இருந்துச்சுனா மட்டும் தான் F inverse exist ஆகுது அப்படினு நம்ம சொல்ல முடியும். சரியா? சோ இப்போ நம்ம first subdivisionக்கு போலாம். first subdivision என்ன கொடுத்திருக்காங்க, case 1 first subdivision. சோ first subdivisionல அவங்க கொடுத்தது என்ன அப்படினா F is equal to என்ன கொடுத்திருக்காங்க, A, 3 then B, 2 then C, 1. So they have given the set like this. அடுத்தது என்ன சொல்லிருக்கு, என்ன கொடுத்திருக்காங்க, S ன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா, S ங்கற செட் என்ன, A, B, C. S ங்கற செட் A, B, C. Next T. T ங்கற செட் என்ன, 1, 2, 3. So 1, 2, 3 ங்கறது T ங்கற செட். ஓகே, இப்போ இதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படினா நம்ம வந்து மேப்பிங் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலா F ங்கற ஃபங்க்ஷன் from S to T. S to T நம்ம பண்ண போறோம். சரியா? S to T. So S to T க்கு நம்ம இப்ப மேப்பிங் பண்ணி பார்க்கலாம். So மேப்பிங்ல இங்க வந்து A வந்து என்ன இருக்கு, ஆக்சுவலா S, இது வந்து S இல்லையா, இது T. So S ங்கிறது A, B, C. T ங்கிறது என்ன, 1, 2, 3. T ங்கிறது 1, 2, 3. இப்போ மேப்பிங் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, A, 3. A, 3. ஓகே, நெக்ஸ்ட் B, 2. B, 2. நெக்ஸ்ட் C, 1. C, 1. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த Sல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் மேப்பிங் ஆகிருக்கு. அது ஒன்று தான் இமேஜ் போயிருக்கு. அதே போல் ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுமே வந்து மேப்பிங் ஆகிருக்கு. சரியா? அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது, therefore here the function f is 1 to 1 as well as on to. புரியுதா? அப்போ இங்க Sல உள்ள எல்லா எலிமெண்ட்ஸுமே மேப்பிங் ஆயிருக்கு. எல்லாத்துக்குமே இமேஜ் போயிருக்கு. எல்லாத்துக்குமே எத்தனை இமேஜ், ஒரு இமேஜ் தான் போயிருக்கு. அப்போ உங்களால என்ன சொல்ல முடியும், therefore f is 1 to 1. அடுத்தது இங்க இருக்கிற Tல உள்ள எல்லா எலிமெண்ட்ஸுமே வந்து மேப்பிங் ஆயிருக்கு. ஒன்று கூட லெஃப்ட் ஓவர் ஆகலை. அப்போ ஒன்றுமே லெஃப்ட் ஓவர் ஆகலைன்னா அப்போ அடுத்தது என்ன சொல்லலாம், F is 1 to 1. சாரி, 1 on 2. F is on 2. ஸோ இங்கே எக்ஸில் உள்ள எல்லா எலிமெண்ட்ஸும் மேப்பிங் ஆயிருக்கு. ஒன்று கூட லெஃப்ட் ஓவர் ஆகலை. அப்படி என்ன ஆயிருக்கு, எல்லாமே மேப்பிங் எப்படி ஆயிருக்கு, ஒரு இமேஜ் தான் போயிருக்கு. ரெண்டு போல, அதனால 1 to 1. இங்கே Tல உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாமே மேப்பிங் ஆயிருக்கு. ஒன்று கூட லெஃப்ட் ஓவர் ஆகலை. அப்போ அதுக்கு பேர் என்ன, on 2 அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். சரியா? அப்போ F is 1 to 1 on 2 அப்படின்னா clearly we can say that which implies this F is bijective. So F is bijective னு நம்ம சொல்லிட்டோம் இல்லையா. F is bijective அப்படின்னா which implies F is invertible. F is invertible. அப்போ invertible னு நம்ம சொல்லிட்டோம்னா அப்போ கண்டிப்பா F inverse என்னவாகும், exist ஆகும். F inverse exist ஆகும். ஸோ F inverse exist ஆகும்னா அப்போ என்ன அர்த்தம், இதை மாற்றணும். F இருக்கு இல்லையா, இந்த F inverse னு நம்ம எழுதணும்னா அப்படியே ரிவர்ஸில் மாறும். S tend to Tங்கிறது T tends to S ன்னு வரும். T tends to S. T tends to S. இப்போ நம்ம மேப்பிங் போட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்க, இது T, இது S. Tல உள்ள எலிமெண்ட்ஸ் என்ன, ஆக்சுவலா T என்ன, 1, 2, 3. 1, 2, 3. Sங்கிறது என்ன, ABC. Sங்கிறது ABC. சரியா? இப்போ நம்ம மார்க் பண்ணிக்கலாம். A வந்து 3க்கு போகுது. A வந்து 3க்கு. அப்போ A வந்து 3. அடுத்தது B வந்து 2. நெக்ஸ்ட் Cங்கிறது 1க்கு போகுது. Cங்கிறது எதுக்கு போகுது, 1க்கு போகுது. ஓகே, நம்ம இப்படி மேப்பிங் நம்ம கொடுத்துட்டோம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா F inverse இப்போ நம்ம எழுதணும். F inverse என்ன,
எழுதுங்க 1, A 1, A. நெக்ஸ்ட் என்ன 2, B. நெக்ஸ்ட் 1, A போட்டிருக்கோம் 1, A போட்டிருக்கோம் பாரு 1, என்ன எங்கே மேப்பிங் ஆகிருக்கு C 1, C 1க்கு நேராக C தானே மேப்பிங் ஆகிருக்கு 1, C B 1, C 2, B 3, A 3, A. ஓகே ஸோ எதுக்கெல்லாம் மேப்பிங் ஆகிருக்கோ எடுத்துகிட்டு வந்து நம்ம எழுதிட்டோம். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? செகண்ட் சப்டிவிஷன் they have given F is equal to set of A, 2 A, 2 B, 1 C, 1. ஓகே ஸோ இப்போ என்ன எழுதலாம் நம்ம ஆக்சுவலாக ஃபங்க்ஷன் S from S tends to T S tends to T அதானே எழுதணும் S tends to T. அப்போது இப்போ மேப்பிங் பண்ணி பார்க்கலாம். Sங்கிறது என்ன இங்கே வேறு S Sங்கிறது ABC Tங்கிறது 1 2 3 Sங்கிறது ABC Tங்கிறது 1 2 3. அப்போ மேப்பிங் பண்ணி பார்க்கலாமா? A, 2 ஓகே B, 1 ஓகே C, 1. ஸோ இப்போ பாருங்கள் guys, இப்போது 1 to 1 கிடைக்குதான்னு பாருங்கள். இப்போது ABC ரெண்டுமே Sல உள்ள எலமெண்ட்ஸ், இது S இது T இல்லையா? Sல உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாமே மேப்பிங் ஆகிருக்கு. ஆனால் எப்படி மேப்பிங் ஆகிருக்கு? ஏலேருந்து 3 1 தான் போயிருக்கு. ஆனால் Bலேருந்து 1 Cலேருந்து 1. அப்போது 2 இமேஜ் போயிருக்குல்ல, 2 இமேஜ் கனெக்ட் ஆகி சேர்ந்து போய் ஒரு எலிமெண்ட்டில் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போது 2 images connected to 1 element. அப்போனா கண்டிப்பாக இது என்ன? Here the F is many to 1. ஸோ இது many to 1 இருக்குது, 1 to 1 கிடையாது. இப்போ இதிலிருந்தே தெரிஞ்சு போச்சு இது கண்டிப்பாக பைஜெக்டிவ் வராதுன்ட்டு. அப்போது F is many to 1 not 1 to 1. F is many to 1 not 1 to 1. ஓகே அடுத்தது பாருங்கள். அடுத்தது செகண்ட் திங் ஆன் டு வருதான்னு பாருங்கள். ஆன் டுனா என்ன? இங்கே இந்த செட் டொமைனில் உள்ளது அத்தனை எலிமெண்ட்ஸும் கனெக்ட் ஆகிருக்கணும், அத்தனை எலிமெண்ட்ஸும் கனெக்ட் ஆகிருக்கணும். இங்கே 1 கனெக்ட் ஆகிருக்கு. அடுத்தது ஏலேருந்து 2 இல்லையா? ஏலேருந்து 2 கனெக்ட் ஆகிருக்கு. பிக்கும் சிக்கும் 1 கனெக்ட் ஆகிருக்கு. ஆனால் 3 தனியாக நிற்கிது. ஆன் டு கண்டிஷன் என்ன? இந்த டொமைனில் உள்ள அத்தனை கோடொமைனில் உள்ள அத்தனை எலிமெண்ட்ஸுமே கனெக்ட் ஆகிருக்கணும். இமேஜ் போயிருக்கணும், கனெக்ட் ஆகிருக்கணும். ஆனால் கனெக்ட் வந்து இங்கே 3 கனெக்ட் ஆகவே இல்லை. கோடொமைனில் உள்ள இந்த 3 வந்து கனெக்ட் ஆகவே இல்லை. அப்போது கண்டிப்பாக இட் இஸ் an into function. அப்போது here F is an into function. அப்போது into function which implies F is not bijective. F is not bijective. F is not bijective now, which implies F inverse does not exist. Does not exist.